பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் வசனம் 4. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். மோசே ஆண்டவர் இரட்சகனாக தெரிந்து கொண்டார். அந்த இரட்சகனாகிய மோசே எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். இப்படி வருகிற ஒரு சூழலில் அவர்களுக்கு தேவையான எல்லாம் தேவனிடத்தில் கேட்டு அவர் எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்து நிவர்த்தி செய்து கொண்டு வருகிறார். இப்போ தண்ணீர் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை வந்தவுடனே ஜனங்கள் எல்லோரும் தங்கள் கைகளிலே கற்களை எடுத்து கொண்டார்கள். கற்களை எடுத்து மோசேயை கல்லெறியும்படியாக கொல்லும்படியாக அவர்கள் வகை தேடினார்கள். ஆகத்தான் மோசே ஆண்டவரே, இந்த ஜனங்கள்லாம் என்னை கொல்லுவதற்காக கல்லடிக்கிறாங்களே, கல் எடுத்துட்டாங்க, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தேவனிடத்தில் முறையிடுகிறார். மோசே தன்னுடைய கவலைகள் எல்லாம் எந்த மக்களிடத்திலும் சொல்வதற்கு இல்லை. எந்த மக்களும் அவருடைய கவலையும் பிரச்சனை கேட்குற மாதிரியும் இல்லை. ஆனால் அவர்களுடைய கவலைக்காக, பிரச்சனைக்காக, அவருடைய தேவைகளுக்காக மோசேயை கொல்லும்படியாக, அடிக்கும்படியாக கற்களை எடுத்து கொண்டார்கள். எந்த உரிமை கிடையாது. அந்த மக்களுக்கு மோசேயை அடிக்கும்படியாக, கொல்லும்படியாக எந்த ஒரு உரிமையும் கிடையாது. ஆனாலும் அவர்கள் கைகளிலே கல்லை எடுத்து கொண்டாங்க. நன்மை செய்த எல்லா மக்களுக்காக மோசேக்கு வந்த பிரதிபலன் கல் எடுத்துக்கொண்டு அடிக்கும்படியாக மோசேக்கு விரோதமாக எழுப்பினார்கள். இதுதான் உலகம். உலகம் என்பது நாம் நன்மை செய்கிறதற்கு நன்மை செய்ய மாட்டாங்க. நன்மை செய்யலான்னு பரவாயில்ல, தீமை செய்யாமல் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் தீமை செய்ய இந்த உலகமானது எதிர்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இயேசுவானவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அற்புதங்களும் செய்கிறார். அப்போஸ்தலர் வாசிக்கிறோம், நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார், பகலெல்லாம் நன்மை செய்தார், இரவெல்லாம் ஜெபித்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் அவர் முழுவதுமாய் அற்புதங்களும் அடையாளங்களும் நன்மைகளும் தான் செய்தார். அந்த 3.5 வருஷத்தில் அவர் செய்த ஊழியங்கள், அற்புதங்கள், நன்மைகள் ஏராளம். ஆனால் யாருக்கு நன்மை செய்தாரோ, யாருக்கு உதவி செய்தாரோ, யாருக்கு அற்புதங்களை செய்தாரோ அதே ஜனங்கள் தான் இயேசுவை சிலுவையில் கொண்டு போகிற பொழுது இவனை சிலுவையில் அறையும் என்று அதிகமாய் சத்தம் போட்டு கத்தினார்கள். இதுதான் உலகம்னு பார்க்குறோம். இதுதான் உலகம். இந்த மக்கள் தான் இயேசுவை கொலை செய்யும்படியாக கல்லை எடுத்துக்கொண்டாங்க. அவனை சிலுவை அறையும் என்று சொன்னாங்க. அதே போல் மோசேக்கும் சம்பவம் ஏற்பட்டது. அவர்கள் கைகளில் கற்களை எடுத்துக்கொண்டார்கள். மோசே தேவனிடத்தில் பார்த்து, ஆண்டவரே, இந்த ஜனங்களை கொண்டு வர சொன்னீர், வனாந்தரத்தில் கொண்டு வந்தேன், காடைகளை கொடுத்தீர், அற்புதங்களை செய்தீர், செங்கடலை பிளந்தீர், என்னவெல்லாம் நன்மை செஞ்சீங்க ஆண்டவரே. ஆனாலும் இந்த ஜனங்களை எனக்கு விரோதமாய் கையில் கற்கள் எடுத்துக்கொண்டார்களே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தேவனிடத்தில் முறையிடுகிறான். இன்றைக்கி ஊழியக்காரர்களாகிய நாம் அல்லது விசுவாசிகளாகிய மக்களுக்கெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரு ஆறுதல், நம்மளுடைய பிரச்சனை சொல்கிற ஒரே ஒரு இடம் தேவனுடைய பிரசன்னமாக இருக்கிறது. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பது நம்முடைய வேலை அல்ல. ஒரு நமக்கு விரோதமாக எழும்பினால் அவன் அடிப்பதோ, ஆள் வைத்து பஞ்சாயத்து பண்ணுவதோ நம்முடைய வேலை அல்ல. மாறாக தேவனிடத்தில் சென்று முறையிடுவது தான் ஒரு சரியான வழிமுறையாக இருந்தது. ஆகவே தான் மோசே தேவனை நோக்கி, ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாக கையில் கற்களை எரிய பார்க்கிறார்களே, கற்களை எடுத்துக்கொண்டார்களே, கல்லெறிய பார்க்கிறார்களே என்று தேவனிடத்தில் ஏக்கத்தோடு தாகத்தோடு மோசே சொல்லுகிற இந்த வார்த்தை பார்க்கிறோம். ஆகவே மோசேக்கு இருந்த ஒரு ஆறுதலின் இடம் தேவனுடைய பிரசன்னம். மோசேக்கு இருந்த ஒரே ஒரு நிம்மதியின் இடம் தேவனுடைய பிரசன்னம். லட்சக்கணக்கான மக்கள் நடத்தினாலும் அவனுக்கென்று உதவி செய்ய, அவருடைய வார்த்தை கேட்க, அவருக்கென்று ஆறுதலை சொல்ல வேறு யாருமே இல்லை. எல்லோரும் கைகளிலே கற்கள் எடுத்து கொண்டார்கள். நன்மை செய்கிற பொழுது அனுபவித்தார்கள், அற்புதம் செய்த பொழுதெல்லாம் அனுபவித்தார்கள். அப்பெல்லாம் வாழ்க எல்லாம் கோஷம் போட்டாங்க, சத்தம் போட்டாங்க. ஆனால் இப்பொழுது அவ்விடத்தில் இல்லை என்று சொன்ன உடனே, குடிக்க தண்ணி இல்லை என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர்கள் கற்கள் எடுத்துக்கொண்டு மோசேயை தாக்கும்படியாக அவர்கள் அங்கே எதிர்த்து நின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்தில், குடும்பத்தில் நாம் யாருக்கு நன்மை செய்திருந்தாலும், யாருக்கு உதவி செய்திருந்தாலும் தீமைகள் வரும் என்று அறிந்திருக்க வேண்டும். நமக்கு விரோதமாய் கூட்டம் எழும்புவார்கள். நன்மைக்கு மாறாக, நன்மை செய்ததற்கு மாறாக தீமை வரலாம், பிரச்சனை வரலாம். யாருக்கு நன்மை செய்தமோ அவர்களே நமக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனாலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து விரோதமாய் மக்கள் எழும்பினார்கள். மோசேக்கு விரோதமாய் கல் எடுத்து கொண்டார்கள். இயேசுவை சிலுவில் அறையும் என்று சொன்னார்கள். இயேசுவை காட்டி கொடுத்தார்கள். ஆகவே நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உள்ளது. நாம் அதை பார்த்து ஆச்சரியப்பட தேவையில்லை. காரணம், நமக்கு முன்னதாக இருந்தவர்கள் இதன் வழியாகத்தான் போனார்கள். ஆகவே வருகிற பிரச்சனை பாடு பார்த்து நம்ம சோர்ந்து போயிட வேண்டாம்.
முன்னேறி செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைகள் நன்றி ஆண்டவரே. மோசே இடத்தில் நன்மைகள் பெற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை கொல்லும்படியாக கையில் கற்களை எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் உம்முடைய சமூகத்தில் அவர் உம்மிடத்தில் முறையிடுகிறத பார்க்கிறோம். அவருக்கு இருந்த ஒரே ஒரு ஆறுதல் தெய்வடைய பிரசன்னம். எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. எல்லா நேரத்திலும் உம்முடைய முகத்தை பார்க்க, உம்முடைய பிரசன்னத்தை நோக்கி பார்க்க கிருபைதாரும். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி போகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட். பிரைஸ்